நெஸ்டட் லூப் இத பத்தி என்ன ஐடியா இருக்கு? என்ன உங்களுக்கு அத பத்தி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? லூப்புக்கு இன்னொரு லூப் இருக்குங்க சார். ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் யூஸ் பண்றாங்க சார். ஓகே, ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப். ஏதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது தோணுதா? எனக்கு நெஸ்டட் லூப் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே திரும்பின என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பட்டுது. அப்போ நான் திரும்பும் போது என் கண்ணுல என்ன பட்டிருக்கும்? நீங்க வீட்டுல அப்படியே திரும்பினீங்கன்னா உங்க கண்லயும் அந்த எக்ஸாம்பிள் படம். ஃபேனா சார்? ஃபேன்ல லூப்புக்குள்ள லூப் என்னப்பா ஓடுது? ரீசனும் சொல்லணும் நீங்க. என்னவா இருக்கும்? லூப்புக்குள்ள லூப், ஒரு லூப் ஓடுது, அதுக்குள்ள இன்னொரு லூப் ஓடுது. இல்லைன்னா ஒரு லூப் ஓடுது, அதுவே இன்னொரு லூப்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சோ என் கண்ணுல ஒரு எக்ஸாம்பிள் பட்டுதுன்னு அந்த மாதிரி உங்க கண்ணுல ஏதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பட்டுதா வீட்டுல? ஃபேன் வந்து ஓடுது, ஆனா அது லூப்ல தான் ஓடுது. ஃபேன் வந்து வைல் லூப்ல ஓடுதா, ஃபார் லூப்ல ஓடுதா? ஃபேன் வைல் லூப்ல ஓடுதா, ஃபார் லூப்ல ஓடுதா? ஏன் ஃபார் ஃபார்னா லூப்னா ஏன் அது ஃபார், இத்தனை வைல்னா இட்ரேஷன்ஸ் ஏன்? இருக்கு சார் அதுக்கு. ஆ, ஃபார் லூப்னா அது இத்தனை டைம்ஸ் தான் அது ரிப்பீட் ஆகும்னு சொல்லி ஒரு கவுண்டிங் இருக்கு சார். இதுக்கு வைல் லூப்னா அது ட்ரூ ஆக வரைக்கும், ஃபால்ஸ் ஆக வரைக்கும் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஃபால்ஸ்ன்றது என்ன கண்டிஷன்? அது ஃபால்ஸ் இருக்கிற வரைக்கும் ஓடுனீங்களா? அப்ப அந்த கண்டிஷன், வாட் இஸ் தட் கண்டிஷன்? ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் ஓடும் அப்படின்னீங்க, என்ன கண்டிஷன் அது? ஸ்விட்ச் ஆன்ல இருக்க வரைக்கும் ஓடும் சார். நாட் எக்ஸாக்ட்லி. கரெக்ட் தான், பட் எக்ஸாக்டான ஆன்சர் அது கிடையாது. எது வரைக்கும் ஃபேன் ஓடும்? எலக்ட்ரிசிட்டி வர வரைக்கும். எஸ், எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை இருக்கிற வரைக்கும் ஓடும். சுவிட்ச் போடுறதே பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு தான் இல்லையா? சுவிட்ச் எல்லாமே டைரக்டா மெயின்ல இருந்து நம்ம ஃபேனுக்கு லைன் கொடுக்கலாம். சுவிட்ச் ஏன் வச்சிருக்கோம்னா நம்மளோட வசதிக்காக வச்சிருக்கோம், நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும்ன்றதுக்காக வச்சிருக்கோம் இல்லையா? ஃபேனுக்கு கரண்ட் சப்ளை இருக்கிற வரைக்கும் ஓடும். கரண்ட் சப்ளை எடுத்துட்டோம்னா அதுதான் கண்டிஷன். கரண்ட் இருக்கா இல்லையா? கரண்ட் இருந்துச்சுன்னா ஃபேன் ஓடும். சுவிட்ச் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். ஃபேனுக்கு பவர் சப்ளை இருந்ததுன்னா ஓடும், பவர் சப்ளை இல்லைன்னா ஓடாது. ஸோ பவர் சப்ளை இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு, பவர் சப்ளை இல்லை அப்படின்றப்போ ஸ்டாப். இது வைல் லூப், ரைட்? ஸோ ஃபேனுன்றது வந்து சிங்கிள் லூப். இதுல நெஸ்டட் லூப்லாம் இல்லை, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஓடுறது கிடையாது, ஒரே ஒரு லூப் தான். வேற என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? நீங்க வீட்டுல சுத்தி பார்க்கும் போது வேற என்ன சுத்துது? வேற என்ன தோணுது? ரீசனோட சொல்லணும். வேற என்ன நெஸ்டட் லூப் உங்க கண்ணுக்கு படுது? யாருக்குமே எதுவுமே கண்ணில் படலையா? நான் சொல்ற பொருள் வேகமாலாம் போவாது, பொறுமையா தான் போவோம். என்னது? சொல்லுங்க. மணி 9 மணிக்கு மேல ஆகுது. என்ன எக்ஸாம்பிள்? நான் ஏன் இப்போ 9 மணிக்கு மேல ஆகுதுன்னு சொன்னேன்? கிளாக் தான் அந்த எக்ஸாம்பிள். ஏன் கிளாக்குக்கும் நெஸ்டட் லூப்புக்கும் என்ன சம்பந்தம்? திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் ஒன் டைம் அது வந்து இந்த 12 ஹவர்ஸ் வரையும் முடிச்சுட்டு திரும்பியும் அந்த வந்து 12 ஹவர்ஸ் அப்படியே திரும்ப திரும்ப ஆரம்பிக்கும். லூப்புக்குள்ள இன்னொரு லூப் நடந்துகிட்டே இருக்கனால அது வந்து. ஓகே, அதுல உள்ள இருக்கிற லூப் எது, வெளியில இருக்கிற லூப் எது? கரெக்டா தெரியல.
ரைட். வேற யார் என்ன கெஸ் பண்றீங்க? சார் அதுக்கு உள்ள லூப் வந்து அந்த பெரிய முள்ளு சார். ஓகே. இல்ல சார், அந்த அவுட்டர் லூப் வந்து பெரிய முள்ளு, இன்னர் லூப் வந்து உள்ள அந்த சின்ன முள்ளு சார். ஓகே. எங்க வீட்டு வால் கிளாக்ல 2 பெரிய முள் இருக்கு. என்னது அது? அந்த அவுட்டர் லூப்புங்கிறது நான் இந்த 1 2 அந்த மென்ஷன் பண்ற அந்த பெரிய முள்ளு சார் அது. இன்னர் லூப்புங்கிறது அந்த செகண்ட்ஸ் கரெக்டா சொல்லுப்பா. 1 2 எல்லாம் சொல்லக்கூடாது. ஹவர்ஸ். ஹவர்ஸ் அந்த ஹவர்ஸ் மென்ஷன் பண்ற அந்த லூப் அந்த முள்ளு தான் சார் அந்த அவுட்டர் லூப்பா இருக்கும். இன்னர் லூப் வந்து செகண்ட்ஸ் மென்ஷன் பண்ற அந்த ஃபாஸ்ட் சுத்தமா அந்த முள்ளு சார். ஓகே. 2 லூப் தான் இருக்குமா? ஹவர்ஸ் சொன்னீங்க, செகண்ட்ஸ் சொன்னீங்க. மணி இப்ப 9 மணி 24 செகண்ட் அப்படியா சொல்லுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் வரும் சார் அதுல. இன்னர் மோஸ்ட் லூப் செகண்ட்ஸ். அது செகண்ட்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த செகண்ட்ஸ் முள்ளு வந்து ஒரு டைம் சுத்துச்சுன்னா என்ன என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அந்த செகண்ட்ஸ் முள்ளு ஒரு தடவை ஃபுல் லூப் முடிச்சிருக்கு அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? 1 minute முடிஞ்சுன்னு அர்த்தம். 1 minute முடிஞ்சிருக்கு. சோ இது ஒரு லூப் முடிச்சதுன்னா செகண்ட்ஸ் முள்ளு ஒரு லூப் முடிச்சதுன்னா அவுட்டர் லூப் ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? இன்னர் லூப் ஒரு தடவை முடிஞ்சதுன்னா அவுட்டர் லூப் ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. அப்போ அந்த அவுட்டர் லூப் ஒரு லூப் முடிஞ்சதுன்னா மினிட்ஸ் வந்து 60 முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? 60 நிமிஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? 1 hour. ஹவர்ஸ்ல 1 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? மினிட்ஸ் வந்து 60 டைம் முடிச்சிருக்கு அப்படின்னா ஹவர்ஸ் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மினிட்ஸ் 60 முடிஞ்சிருக்கு அப்படின்னா செகண்ட்ஸ் எத்தனை தடவை ஓடி இருக்கும்? 60 into 60 3600 டைம்ஸ் அந்த செகண்ட் முள்ளு ஓடி இருக்கும். கரெக்டா? இதுதான் லூப்பிங். செகண்ட்ஸ் முள்ளு ஓடுது, அதை பொறுத்து மினிட்ஸ் முள்ளு ஓடுது, அதை பொறுத்து ஹவர்ஸ் முள்ளு ஓடுது இல்லையா? சோ ஒரு லூப்பு அது இன்னொரு லூப்புக்குள்ள ஓடுது, அது இன்னொரு லூப்புக்குள்ள ஓடுது. இதுதான் நெஸ்டட் லூப். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இன்னர் லூப் வந்து 60 டைம் ஓடும்னு சொன்னேன். அதுக்கு இமிடியேட்டா இருக்கிற லூப் வந்து 60 டைம் ஓடும்னு நினைக்கிறேன். 60 டைம் ஓடும்னு சொன்னேன். அவுட்டர்ல இருக்கிற லூப் எத்தனை தடவை ஓடும்? இது 60, அது 60, அதுக்கு மேல இருக்கிற லூப் சார் 12. அவ்வளவுதான். அது 60 கிடையாது, அது 12 இல்லையா? ஏன்னா 12 ஹவர்ஸ் தான் இருக்கு. நம்ம கிளாக்ல 12 ஹவர்ஸ் தான் காட்டும். சோ அவுட்டர் மோஸ்ட் லூப் 12 டைம்ஸ் தான் ஓடும். இதுல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னர் லூப் எத்தனை தடவை ஓடுதோ அதே நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் அவுட்டர் லூப் ஓடணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னர் லூப் வந்து இன்னர் மோஸ்ட் லூப் 60 தடவை ஓடி இருக்கு அப்படின்னா அது 1 மினிட்டை குறிக்குது. அந்த லூப் 60 தடவை ஓடி இருக்குன்னா ஹவர்ஸா குறிக்குது. அந்த ஹவர் வந்து 24 டைம்ஸ் ஓடிச்சுன்னா 1 day குறிக்கு சார். அது ஒரு டே குறிக்குது இல்லையா? சோ இதுதான் லூப்பிங். இதுல எல்லா லூப்புக்கும் கவுண்ட் வேரியபிள் அந்த எண்ட் கண்டிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வேற வேற மாதிரி இருக்கலாம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பிராக்டிகலான எக்ஸாம்பிள் இது. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? No, no. ஓகே. சோ இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். என்ன பார்க்கலாம்னா, முதல்ல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, பிரிண்ட் 3 இந்த மாதிரி நான் போட்டேன்னா அவுட்புட் வந்து எனக்கு எப்படி வரும்? நான் ரன் பண்ணனா அவுட்புட் எப்படி வரும்? ரொம்ப ஈஸி. அவுட்புட் எப்படி வரும்?
என்னப்பா அமைதியா இருக்கீங்க? ஈஸியான கொஸ்டின் தானே கேக்குறேன். இது கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்ல, பிளைனான கொஸ்டின் தான். அவுட்புட் எப்படி வரும் இதை ரன் பண்ணனா? 1 2 3 பக்கத்து பக்கத்துல வருமா, அடுத்தடுத்த லைன்ல வருமா? அடுத்து ரைட். சோ இந்த மாதிரி ரன் பண்ணனா எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வருது இல்லையா? எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வேண்டாம், எனக்கு வந்து பக்கத்து பக்கத்துல வேணும் அப்படின்னா பிரிண்ட் ரன் பண்ணோம்னா பை டிஃபால்ட் நியூ லைன் பிரிண்ட் பண்ணிரும். இந்த பிரிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் /n நியூ லைன் வந்து பை டிஃபால்ட் பிரிண்ட் ஆயிரும். நியூ லைன் வேண்டாம் அப்படின்னா எண்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தோம்னா எண்ட் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கும். 1க்கு அப்புறம் /nக்கு பதிலா 1க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆயிக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1ம் 2ம் ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும், 3 வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, ஏன்னா 1க்கு அப்புறம் /n போடாத, அதுக்கு பதிலா லைன் எண்டிங் கேரக்டர் வந்து ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்றதுனால 1க்கு அடுத்த லைன்ல 2 போகாம 1 அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து 2 வந்துடும். 2லயும் நான் அப்படி போட்டேன்னா 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 அப்படி வந்துடும். 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3. ஓகேவா? இது வந்து என்னன்னா நியூ லைன் கேரக்டர் போடாம ஸ்பேஸ் கொடுக்குறோம். இது கொடுக்காம விட்டோம்னா அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வேண்டாம், பக்கத்து பக்கத்துல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா லைன் எண்டிங் கேரக்டர் வந்து நான் ஸ்பேஸ்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு பக்கத்து பக்கத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இதுக்கும் நான் சொல்லி கொடுக்குற கான்செப்டுக்கும் ரெலவன்ஸ் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நானு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். 1 2. ஓகே, எனக்கு தேவையான அவுட்புட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். பேட்டர்ன் பிரிண்டிங், இப்ப நம்ம பண்ண போற ப்ரோக்ராம் வந்து பேட்டர்ன் பிரிண்டிங். எனக்கு என்ன தேவைன்னா ஸ்டார் 5 ஸ்டார் வேணும். எனக்கு ஸ்டார் 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 4 ஸ்டார் வேணும். இதுக்கு ஃபார் லூப் போட்டு பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க, நான் அப்படியே டைப் பண்றேன். 4 லைன், ஒவ்வொரு லைன்லயும் ஸ்டார் போடணும். என்ன பண்ணலாம்? For I in range 5 போட்டு ஃபார் I in range 5. 5 ஓகே, அடுத்து போட்டாச்சு, நீங்க சொல்றபடியே போட்டாச்சு. அடுத்து print star. பிரிண்ட் ஸ்டார். இது கரெக்டா? யாருக்காவது இதுல கன்சர்ன்ஸ் இருக்கா? எனி பிரச்சனை? ஆனா அது 5 வரை போட வேணாம், நான் 4 போட்டாலே போதும். Okay. நான் 0ல இருந்து 5 வரைக்கும் வேண்டாம், 4 போட்டா போதும் இல்லையா? 0 1 2 3 4 லைன் வேணும்னா 4 போட்டா போதும். 0 1 2 3 மொத்தம் 4. ரைட். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது ரன் பண்ணா கரெக்டா வந்துடும். முதல்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம், அடுத்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம், அடுத்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம், அடுத்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்றோம். சோ ஸ்டார் தான் பிரிண்ட் பண்றோம், அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம். ரைட்? அப்போ ஃபார் லூப்குள்ள நான் ஸ்டார் போட்டிருக்கேன். நான் 4 டைம் தான் பிரிண்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். சோ ஐ எம் புட்டிங் இட் இன்சைட் ஆஃப் ஃபார் லூப். ஓகேவா? சோ ஒரு ஃபார் லூப்குள்ள நான் போடுறேன். இதை ரன் பண்ணோம்னா இது வந்து எனக்கு 4 டைம் பிரிண்ட் ஆகும். ரைட், 4 டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. வெரி குட். எனக்கு அவுட்புட் அடுத்தடுத்த லைன்ல வரக்கூடாது, இந்த மாதிரி வரணும். 4 ஸ்டார் பக்கத்து பக்கத்துல வரணும். என்ன பண்ணலாம்? ஆனா சேம் 6th லைன்ல வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்கோம்லண்ணா, அதுக்கப்புறம் கமா கொடுத்து end equal to ஓகே, ஏன் கொடுக்குறோம் அப்படி? அது பக்கத்துலயே வரணும்ன்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டு வரணும். எண்டிங் லைன் வந்து ஸ்பேஸோட இருக்கும். ஓகே,
சோ இங்க ஸ்பேஸ் கொடுக்கணுமா? ஆமா, நான் அப்பதான் தள்ளி தள்ளி வரும், இல்லைன்னா பக்கத்துல பக்கத்துல வந்துரும். ரைட், வெரி குட். நான் தள்ளி தள்ளி போட்டிருக்கேனா பக்கத்து பக்கத்துல போட்டிருக்கேனா? இல்ல, பக்கத்துல போட்டிருக்கீங்க. நான் அப்ப வந்து ஸ்பேஸ் இல்லாம வரணும்னா. ரைட். சோ 4 ஸ்டார் வரணும். ஆனா ஒரே லைன்ல வரணும் அப்படின்னா அடுத்தடுத்த லைனுக்கு போக கூடாது. சோ லைன் எண்டிங் கேரக்டர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. சோ லைன் எண்டிங் கேரக்டர் வந்து எம்டின்னு கொடுத்தனா ஸ்டார் வந்து 4 தடவை பிரிண்ட் ஆகும். ஆனா பக்கத்து பக்கத்துல பிரிண்ட் ஆகும். பக்கத்து பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப கொச்சன்னு இருக்கு. அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேஷியஸா நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனா ஸ்டார் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டு பிரிண்ட் ஆகும். நான் 2 ஸ்பேஸ் கொடுத்தனா மொத்தம் 3 ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். ஏன்னா 3 ஸ்பேஸ் இருக்கு. ரைட். தூரம் தள்ளி தள்ளி வரும். இதுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா அதை விட தூரம் அதிகமா இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுல யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? ரைட். சோ இந்த லூப்ப ஒரு தடவை ரன் பண்றதுனால இந்த 4 வந்து நான் ஒரு வேரியபிள்ல போட்டுறேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் நம்பர் ஆஃப்னு போடாம ஸ்டார்ஸ் வேரியபிள் நேம் பெருசாகுது, அதனால ஸ்டார்ஸ் பர் லைன் ஈக்குவல் டு 4 இப்படி போட்டுக்கிறேன். சோ 4க்கு பதிலா கமான், அதாவது எனக்கு வந்து கீபோர்ட்ல டைப்பிங் பண்ணி பழகிருச்சு. நான் ஃபிங்கரை ஒரு பொசிஷன் தள்ளி வச்சேன்னா நான் டைப் பண்றது தப்பாயிரும். ஸ்டார்ஸ் பர் லைன். ஓகே, 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஓகே, 4 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் ரன் பண்றதுனால எனக்கு அவுட்புட் என்னவா கிடைக்குது? இந்த ஃபார் லூப் வந்து 4 தடவை ரன் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு எத்தனை லைன் கிடைக்குது? அவுட்புட்ல எத்தனை லைன் வந்தது எனக்கு? ஒரு லைன். எனக்கு ஒரு லைன்ல 4 ஸ்டார் போட்டனா இதே மாதிரி எனக்கு 5 லைன் வேணும். இதே மாதிரி எனக்கு 5 லைன் வேணும். ஒரு லைன்ல 4 ஸ்டார் போட்டேன். இதே மாதிரி எனக்கு 5 லைன் வேணும். இப்ப நீங்க கோலம் போடுறீங்க, 4 புள்ளி கோலம். 4 புள்ளி கோலம்னா எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே, தப்பான எக்ஸாம்பிள். சோ 4 புள்ளி வச்சாச்சு. அதே மாதிரி எனக்கு 5 ரோ வைக்கணும். ஒரு லைன்ல 4 புள்ளி, அதே மாதிரி எனக்கு 5 லைன் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்றோம்? ஒரு லைன் பிரிண்ட் பண்றதுக்கு இதுதான் ஃபார் லூப்னு எழுதியாச்சு. இதையே 5 தடவை ரன் பண்ணோம்னா எனக்கு 5 லைன் வந்துருமா? இது வந்து ஒரு லைன். கீழே நான் பிரிண்ட் பண்ணிருக்கிறது ஒரு லைன். இத என்டர் அடிச்சு இன்னொரு லைன், என்டர் அடிச்சு இன்னொரு லைன், என்டர் அடிச்சு இன்னொரு லைன், என்டர் அடிச்சு இன்னொரு லைன். சோ ஒரே லைனை நான் 5 தடவை திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணனா எனக்கு 5 லைன் கிடைக்குமா? எஸ், நோ? புரியுதா புரியலையா? கான்செப்ட் புரிஞ்சாதான் ப்ரோக்ராம் புரியும். கான்செப்டே புரியலன்னா ப்ரோக்ராம் புரியாது. கான்செப்ட் புரியுதா புரியலையா? திரும்ப சொல்லணுமா? ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. புரியுது சார். ரைட், ஓகே. சோ நீங்க ஆன்சர் சொன்னா மட்டும்தான் என்னால ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியும். ஆன்சர் சொல்லனா என்னால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, ரைட். இப்போ இத இந்த 3 லைன், இந்த 2 லைன் வந்து இந்த 2 லைன் ப்ரோக்ராம் அவுட்புட்ல ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது. அப்போ இதையே நான் 5 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஃபார் லூப் நான் போடணும். அது வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு 5. ஒரு லைன்ல 4 ஸ்டாரு. இத நான் 5 லைனுக்கு நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் உள்ள நான் ஐ போட்டேன்னா சோ வெளியில வந்து இன்னொரு வேரியபிள் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இத போட்டு
இத டேப் கொடுத்துடணும். ஏன்னா உள்ள இருக்கிற லூப் ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுது, அதையே நம்ம திரும்ப பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ உள்ள இருக்கிற 2 லைன் வந்து என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற 2 லைனு 1 2 3 4 இததான் பண்ணுது. இந்த 2 லைனோட அவுட்புட் இது. அப்போ இந்த அவுட்டர் ஃபார் லூப் வந்து என்ன சொல்றோம், இந்த லைனையே 5 தடவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஃபார் லூப்பை ரிப்பீட் இட் ஃபார் 5 டைம்ஸ். தட்ஸ் வாட் we are doing. ஓகே, அவுட்டர் ஃபார் லூப்க்கும் இன்னர் ஃபார் லூப்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இன்னர் ஃபார் லூப் ஒரே லைனை தான் பிரிண்ட் பண்ணுது, அவுட்டர் ஃபார் லூப் அந்த ஒரு லைனையே 5 தடவை பிரிண்ட் பண்ண சொல்லுது. இப்போ பிரேக் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நான் டீபக் பண்ணி நான் பார்க்க போறேன். டீபக் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாரு. இப்ப எந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்க பாருங்க. நான் திரும்ப திரும்ப கீபோர்ட்ல F10 நான் போடுறேன். தட் மீன்ஸ் இந்த கீ F10 நான் போடுறேன். அவுட்டர் ஃபார் லூப்ல J 0வா இருக்கும். ஸோ இன்னர் ஃபார் லூப் தான் திரும்ப திரும்ப ரன் ஆகுது. இப்ப ஸ்டார்ஸ் பர் லைன் ஐயோட வேரியபிள் வந்து இப்ப என்ன, ஐயோட வேல்யூ என்ன, ஐ வேரியபிளோட வேல்யூ என்ன? ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு, மத்தவங்க எல்லாம் இல்லையா? 4 சார். இங்கதான் காட்டுதேப்பா, ஐயோட வேல்யூ 3 தான், இன்னும் 4 ஆகல. சோ நான் அடுத்த லைன் போடும் போது 4 ஆயிடும். ஆனா 4 வந்து ரேஞ்சில் இல்ல, அதனால ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து 4ஏ கொடுக்காது. ஏன்னா 0 1 2 3 வரைக்கும் தான் கொடுக்கும், 4 கொடுக்காது. அதனால அந்த இன்னர் ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துருது. இப்ப எத்தனை லைன் பிரிண்ட் ஆயிருக்கு, அவுட்புட்ல எத்தனை லைன் பிரிண்ட் ஆயிருக்கு? ஒரு லைன் சார். ஒரு லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்த லைன் நம்ம பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? செகண்ட் லைன் நம்ம பிரிண்ட் பண்ணோம், கரெக்டா? கரெக்டா இல்லையா? எஸ் சார், செகண்ட் லைன் பிரிண்ட் பண்ணோம் சார். ரைட். இப்போ ஜேவோட வேல்யூ 1, தட் மீன்ஸ் செகண்ட் லைன். ஜேன்ற வேரியபிள் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா லைன். கரண்டா எத்தனாவது லைன்? கரண்டா லைன் கவுண்ட் இண்டெக்ஸ் வந்து 1, தட் மீன்ஸ் செகண்ட் லைன். 0 is 1, 1னா செகண்ட் லைன் இல்லையா? சோ கரண்ட்லி இட் இஸ் செகண்ட் லைன். செகண்ட் லைன்ல திரும்ப 4 ஸ்டார் போட சொல்லுது. இது என்னப்பா இது, பக்கத்திலேயே போடுது, பக்கத்திலேயே போடுதே. சோ 8 ஸ்டார் போட்டுருச்சு. அடுத்தது நான் போடுறேன் அப்படின்னா 3வது லைன், இதையும் பக்கத்திலேயே போடுதே. ஏன் பக்கத்திலேயே போடுது? நான் அடுத்த லைன்ல எல்லாம் போடணும், ஏன் பக்கத்திலேயே போடுது? சார் எண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் சார். ஓகே, எண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், அதனால பக்கத்துல போகுது. அப்போ நான் அடுத்த லைனுக்கு போகணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணா அடுத்த லைனுக்கு போகும்? அடுத்த லைனுக்கு போகணும்னா என்ன கேரக்டர் யூஸ் பண்ணணும்? ஸ்லாஷ் n இல்லையா? பிரிண்ட், வெறும் பிரிண்ட் போட்டாலே ஸ்லாஷ் n தான் இல்லையா? வெறும் பிரிண்ட் போட்டாலே ஸ்லாஷ் n தான். பிரிண்ட்டுக்குள்ள ஸ்லாஷ் n போட்டீங்கன்னா 2 லைன் பிரேக் ஆயிரும். வெறும் பிரிண்ட் போட்டாலே லைன் பிரேக் தான். ரைட். இப்போ இதை ரன் பண்ணா எனக்கு தேவையானது கிடைச்சிருமா? நமக்கு தேவையானது கிடைச்சிருமா? எனக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருமா? எஸ், நோ? எஸ், நோ, தெரியல, டவுட்டா இருக்கு. ஏன்? ஆனா நம்ம ஃபார் ஐன்றீங்க, அந்த ஐன்ற லுக்குள்ள தானே அந்த பிரிண்ட் போட்டிருக்கோம். ஓகே, அந்த லூப்ல இருந்து வெளியில போட்டோம்னா ஃபார் ஜேன்ற லூப்க்கு போட்டோம்னா அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ இப்ப நான் போட்டிருக்கிறதுக்கு அவுட்புட் ஏதோ ஒண்ணு வரும்ல, என்ன வரும்?
ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்து ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியலண்ணா. ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். அப்படி போட்டா நான் எதிர்பார்த்த மாதிரி வரும். ஆனா இந்த ப்ரோக்ராம்க்கும் ஏதோ ஒரு அவுட்புட் வரும்ல, அது என்ன வரும்? அதுதான் கொஸ்டின். தப்பான அவுட்புட் வரும், கரெக்ட் தான், என்ன வரும்? சார் கரெக்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் சார் வரும். எப்படி 4 ஸ்டாரு, அடுத்த லைன்ல 4 ஸ்டாரு, அடுத்த லைன்ல 4 ஸ்டார், அப்படியா? அதுதான் நான் எதிர்பார்த்தது. அப்படியா? நீங்க சொல்றதா தானா? சார் 4 ஸ்டார் வரும் சார். அடுத்து ஸ்பேஸ் வந்துட்டு திரும்ப 4 ஸ்டார், ஆனால் ஒரே லைன்ல வரும் சார். ஓகே, ஒரே லைன்ல வரும் அப்படின்னா அதுதான் வராது. ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்குதான் நம்ம ப்ரோக்ராம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைண்ட்லயே திங்க் பண்ணி பார்க்கணும். முதல்ல என்ன பண்ணுது? ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நியூ லைன் போடல, ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு போயிருக்கு. கர்சர் பாத்தீங்கன்னா ஸ்டாரு ஒரு ஸ்பேஸ் விட்டு ரைட்ல மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் அடுத்த லைனுக்கு போயிடும். அடுத்த லைன்ல ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறேன், அடுத்த லைனுக்கு போயிடும். ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறேன், அடுத்த லைனுக்கு போயிடும். சோ 4 ஸ்டாரும் அடுத்தடுத்த லைனுக்கு போகும். 4 ஸ்டாரும் அடுத்தடுத்த லைனுக்கு போகும். தட் மீன்ஸ் இந்த 2 லைன் போடுறதும் இந்த ஒரே லைன் போடுறதும் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான் இல்லையா? அப்போ நான் அடுத்த லைன்ல பிரிண்ட் போடுறது தப்பு. ஏன் தப்புனா, ஸ்டார் போட்டு பக்கத்துல ஸ்பேஸ் போடுறோம், அடுத்து ஒரு என்டர் அடிச்சுக்கிறோம். ஸ்டார் போடுறோம், ஸ்பேஸ் போடுறோம், என்டர் அடிச்சுக்கிறோம். ஸ்டார் போடுறோம், ஸ்பேஸ் போடுறோம், என்டர் அடிச்சுக்கிறோம். தட் மீன்ஸ் எல்லா ஸ்டாரும் அடுத்தடுத்த லைன்ல தான் போகும், பக்கத்துல போகாது. அப்போ இந்த மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல என்டர் எப்ப அடிச்சோம்? இந்த எக்ஸாம்பிள்ல என்டர் எப்ப அடிச்சோம்? என்டர் கீயை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப தட்டணும்? மேல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதுல என்டர் கீயை தடவை எப்ப தட்டணும்? லைன் நம்பர் 2 முடியும் போது சார். ஓகே, லைன் நம்பர் 2 முடியுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல அந்த லைன் நம்பர் 2 எங்க முடியுது? சார் 11 and 12 சார். ரைட், 11 and 12 தான் லைன் நம்பர் 1 இல்லையா? இந்த ஒரு லைன்ல பிரிண்ட் ஆகக்கூடிய ஸ்டார் வந்து 11 and 12. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். ரைட், இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். இந்த நியூ லைன் ஃபார் லூப்புக்கு உள்ளேயே பிரிண்ட் ஆகுது, அதுதான் பிரச்சனை. சோ அந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிண்ட் ஆகணும். இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா பிரிங் இட் அவுட் சைட் த ஃபார் லூப், அந்த இன்னர் ஃபார் லூப்புக்கு வெளியில கொண்டு வரணும். அப்பதான் ஒரு லைன் முடியும். ஒரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நியூ லைன் கேரக்டர் வரும். ஒரு லைன் முடியும், அதுக்கப்புறமா ஒரு நியூ லைன் கேரக்டர் வரும். இது நான் எதிர்பார்த்த அவுட்புட்டை கொண்டு வரும். அப்படிதான் வருதா அப்படின்றத பாத்துருவோம். ஒரு ஸ்டார், 2வது ஸ்டார், 3வது ஸ்டார், 4வது ஸ்டார். ஒரு லைன் முடிஞ்சிருச்சா? ஒரு லைன் முடிஞ்சிருச்சா? ஒரு லைன் முடிஞ்சதா இல்லையா? ஒரு லைனுக்கு எத்தனை ஸ்டார்? 4 ஸ்டார். ஒரு லைன் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது சார். ரைட், ஐயோட வேல்யூ 3 ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டர் தட்டணும், விச் இஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு.
அடுத்த லைனுக்கு கர்சர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல 4 ஸ்டார் 1 2 3 4. அடுத்து என்டர். ஒரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்டர். மூணாவது லைன்லயும் 4 ஸ்டார், அப்புறமா என்டர். அப்புறம் 4வது லைன், 5வது லைன். இப்ப பிரேக் பாயிண்ட் எடுத்து ரன் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரே லைனை பிரிண்ட் பண்ணுது. ஒரே லைன்ல ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப் அடுத்தடுத்த லைனை ட்ராக் பண்ணுது. இன்னர் ஃபார் லூப் ஒரே லைனை ட்ராக் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ட்ராக் பண்ணுது. எப்படி செகண்ட்ஸ் முள்ளு நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணுதோ அதே மாதிரி மினிட்ஸ் முள்ளு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ட்ராக் பண்ணுது. ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் இல்லையா? மினிட்ஸ் முள்ள பேஸ் பண்ணி தான் ஹவர்ஸ் முள்ளு இருக்கு, ரைட்? சோ இன்னர் ஃபார் லூப் ஒரு லைனை ட்ராக் பண்ணுது. அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ட்ராக் பண்ணுது. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது இதுல கொஸ்டின்? சரி, நான் இப்ப பிரிண்ட் பண்ணிருக்கிறது என்ன கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஷேப்? நாம இப்ப பிரிண்ட் பண்ணிருக்கிறது மேக்ஸ்ல என்ன ஷேப்? அது ரெக்டாங்கிள். ரைட். இப்ப அத ஸ்கொயரா போடணும்னா 4 into 4 அந்த ஸ்கொயர் வரும்னா அப்ப 4 டைம்ஸ் மட்டும் கொடுக்கணும். ரைட். 4 into 4 போடலாம், இல்லனா 5 into 5 போடலாம், ரைட்? அப்போ இது ஸ்கொயர். ரெண்டு இன்புட் வேணுமா ஸ்கொயருக்கு? ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? சோ ஸ்கொயருக்கு ரெண்டு இன்புட் தேவையில்ல. நீங்க டைரக்டா இந்த மாதிரி போட்டு போலாம். இப்படியும் போடலாம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ஸ் பர் லைன் ஈக்குவல் டு 4. ரெண்டு வேரியபிள்லயும் 4ன்ற வேல்யூ தான் அசைன் ஆகும். இட் இஸ் a ஸ்கொயர். ஓகேவா? ரைட். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? நோ. ஓகே, இதுல ஓகே ஒரு ஆன்சர் தான் வந்தது. அடுத்த ஆன்சர் மத்தவங்க இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் முன்னாடி கம்ப்யூட்டர் லேப்ல பாத்திருக்கீங்க? சார் இந்த இப்போ நம்ம 12th லைன்ல எண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்ல சார். இப்போ அது எண்ட் யூஸ் பண்ணாம போட்டாலும் இப்போ நம்ம அவுட்புட் அந்த மாதிரி கரெக்டா வரும்ல சார்? இது எண்ட் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு ஸ்டார் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த லைன் போயிடும். ஸ்டார் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த லைன். சோ இங்க 4 into 4 மொத்தம் 16 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். எல்லா ஸ்டாரும் அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, எல்லா ஸ்டாரும் அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். இங்க மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வருது அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் காரணம். இது ஒரு நியூ லைன் கொடுக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன், இது முடிச்சதுக்கு அப்புறம் நியூ லைன். சோ 4 தடவை பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லைன், அதுதான் இது. சோ இப்படி போட்டா ஒர்க் ஆகாது. சோ எத்தனை பேர் இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங் முன்னாடியே பாத்திருக்கீங்க? உங்க லேப் ப்ரோக்ராம்லயோ எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் முன்னாடியே பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? ஸ்கூல்லயே சி ப்ரோக்ராம். ஓகே, ஸ்கூல்ல சி ப்ரோக்ராம். அடுத்து லேப்ல சார் பைத்தான்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து 3 பேர் கை தூக்குனீங்க. மூணாவது லேப்ல பைத்தான் லேப்ல இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? ஜாவாலே வந்திருக்கோம். ஓகே, இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இல்ல. ரைட். சோ நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். அதை நம்ம எப்படி கத்துக்கிறோன்றது அதை விட முக்கியம். நம்ம சொல்லி கொடுக்குறவங்க எவ்வளோ
பயங்கரமா சொல்லி கொடுத்தாலும் சரி, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். ரைட். இப்ப இந்த ப்ரோக்ராம் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல ட்ரையாங்கிள் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் அப்படின்றது இப்ப நம்ம ஸ்கொயர் போட்டோம் இல்லையா? இதுல வந்து எத்தனை 1 2 3 4 5 இருக்கு. நான் வந்து 4x4 போட்டுக்கிறேன். இல்லைன்னா 5x5 நான் போட்டுக்கிறேன். ஓகே, 4x4 இல்லைன்னா 5x5. ஓகே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும்? இந்த ஸ்கொயரை அப்படியே நான் பாதியா கட் பண்ணனா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டா? கரெக்ட்ண்ணா. ஓகே. சோ இப்போ நம்ம ஸ்கொயர் ப்ரோக்ராம் போட்டோம். அப்படின்னா முதல் லைன்ல எத்தனை இதை கட் பண்ணணும்? எத்தனை ஸ்டார் எடுக்கணும்? 4. ரைட். அடுத்த லைன்ல 3. அடுத்த லைன்ல 2 1. அடுத்து 1. அடுத்து அவ்வளவுதாண்ணா. ரைட். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஆமாண்ணா. ரைட். சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல முதல் லைன்ல இப்போ நான் சொல்ற விஷயத்த வச்சு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆகும். முதல் லைன்ல எத்தனை ஸ்டார் இருக்கு? 1. ரெண்டாவது லைன்ல எத்தனை ஸ்டார் இருக்கு? 2 இருக்குண்ணா. மூணாவது லைன்ல எத்தனை ஸ்டார் இருக்கு? 3. நாலாவது லைன்ல எத்தனை ஸ்டார் இருக்கு? 4 இருக்குண்ணா. ரைட். அப்போ எத்தனாவது லைன்ல இருக்கோமோ அந்த லைன்ல அத்தனை ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்படி பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும். கரெக்டா? முதல் லைன்ல இருந்தனா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. ரெண்டாவது லைன்ல இருக்கும் போது 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. மூணாவது லைன்ல இருக்கும் போது 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. நாலாவது லைன்ல இருக்கும் போது 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணு. எத்தனாவது லைன்ல இருக்கணும் அத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். சிம்பிள். கரெக்டா? இந்த பேட்டர்ன் புரியுதா? எப்படி இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்தது அப்படின்றதுக்கு இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியலையா மத்தவங்களுக்கு? வினிதா? வினிதா? ரைட். ஓகே. சோ எத்தனாவது லைன்ல இருக்கோமோ அத்தனை லைன் பிரிண்ட் பண்ணணும். இதுல இல்ல ஃபர்ஸ்ட் போடும் போது என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் லைன்ஸும் ஒரு லைன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸும் இண்டிபெண்டன்ட். 5 லைன் இருக்கலாம், ஒரு லைன்ல 10 ஸ்டார் இருக்கலாம், ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். அப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு லைனை எந்த லைனை பிரிண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து அதுல எத்தனை ஸ்டார் அப்படின்றது நம்ம போட போறோம் இல்லையா? ரைட். அப்போ முதல் லைன்ல இதுல லைன் நம்பர் 10ல இருந்து 15 வரைக்கும் நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இல்லையா? லைன்ஸை ட்ராக் பண்றது எந்த லைன், எந்த ஸ்டேட்மெண்ட்? இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் அப்படின்றத லைனை ட்ராக் பண்றது எந்த ஸ்டேட்மெண்ட்? அவுட்டர் ஃபார் லூப்பா இன்னர் ஃபார் லூப்பா? அவுட்டர் ஃபார் லூப். இன்னர் ஃபார் லூப் எதை ட்ராக் பண்ணுது? ஸ்டார்ஸ் இல்லையா? ஒரு லைன்ல வரக்கூடிய ஸ்டார்ஸ். அப்போ இன்னர் ஃபார் லூப்ல எனக்கு 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அவுட்டர் ஃபார் லூப்ல
எந்த லைன்ல இருக்கணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ நான் கரண்டா எந்த லைன்ல இருக்கேன் அப்படின்றது எந்த வேரியபிள் ரெப்ரசன்ட் பண்ணுது? கரண்டா நான் எத்தனாவது லைன்ல இருக்கேன் அப்படின்றத எந்த வேரியபிள் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஜே அண்ணா. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எந்த லைன்ல இருக்கேன் அப்படின்றத எந்த வேரியபிள் ரெப்ரசன்ட் பண்ணுது? வேற யாரும் ஆன்சர் சொல்லலையா? தெரியலையா? புரியலையா? தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. எந்த வேரியபிள் நான் கரண்டா எத்தனாவது லைன்ல இருக்கேன்றத ட்ராக் பண்ணுது? எந்த வேரியபிள் இது? ஜே சார். ரைட், ஜேன்ற வேரியபிள் தான் நான் கரண்டா எத்தனாவது லைன்ல இருக்கேன்றத ட்ராக் பண்ணுது. ஐன்ற வேரியபிள் எதை ட்ராக் பண்ணுது? எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் எத்தனாவது ஸ்டார்ல இருக்கேன் அப்படின்றத ட்ராக் பண்ணுது. கரெக்டா? இப்ப நான் எத்தனாவது ஸ்டார்ல இருக்கேன் அப்படின்றத ட்ராக் பண்ணுது. ரைட், அப்போ நான் ஒரு லைன்ல எத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்ன்றது நான் எத்தனாவது லைன்ல இருக்கேன்றத டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லையா? முதல் லைன்ல ஒரு ஸ்டார், ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது ஸ்டார், மூணாவது லைன்ல மூணாவது ஸ்டார். அப்போ ஒவ்வொரு லைன்லயும் 5 ஸ்டார் கிடையாது. நான் கரெக்டா எத்தனாவது லைன்ல இருக்கனோ அத்தனை ஸ்டார். அப்போ ஜே நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். ஜே நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ். பிளைண்டா 5 ஸ்டார் கிடையாது. நான் முதல் லைன்ல இருந்தேன்னா ஒரு ஸ்டார், ரெண்டாவது லைன்ல இருந்தேன்னா 2 ஸ்டார், மூணாவது லைன்ல இருந்தேன்னா 3 ஸ்டார், நாலாவது லைன்ல இருக்கும் போது 4 ஸ்டார். ஓகேவா? அப்படிதான் பிரிண்ட் பண்ணணும். சோ இத நம்ம இப்ப பிரேக் பாயிண்ட் வச்சு பண்ணுவோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லூப் உள்ள வரும்போது ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஃபார் லூப் உள்ள வரும்போது ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. ஓகே, அப்போ 0ன்றது எத்தனாவது லைன்? ஃபர்ஸ்ட் லைன் அண்ணா. ஓகே, முதல் லைன்ல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கணும் இல்லையா? ஆனா வெளியில வந்துருச்சு. ஏன்? 0th லைன்ல 0 ஸ்டார் தானே print ஆகும். ரைட், அப்ப என்ன பண்ணி இதை சால்வ் பண்ணலாம்? ஜேன்றது இண்டெக்ஸ் இல்லையா? 0 இண்டெக்ஸ். ஆனா நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் லைன் இண்டெக்ஸ் 0, ஆனா அது ஃபர்ஸ்ட் லைன். ஸோ ஆல்வேஸ் 1 ஸ்டெப் ahead இல்லையா? அப்போ ஜே போறதுக்கு பதிலா J+1 அவ்வளவுதான். லைனோட இண்டெக்ஸ் 0, ஆனா அது ஃபர்ஸ்ட் லைன் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்றப்போ J+1 அவ்வளவுதான். இண்டெக்ஸுக்கு பதிலா இது லைன் பேஸ்ட் இல்லையா? ஸோ 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் கிடையாது, நமக்கு தேவை 1 பேஸ்ட் இண்டெக்ஸ். அதனால +1, J+1 வந்து 1. இப்போ முதல் லைன்ல ஒரு ஸ்டாரு. இப்போ ரேஞ்ச் ஆஃப் 1, 0 + 1 1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1. அப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு, வெளியில வந்துரும், அடுத்த லைனுக்கு போகுது. இப்போ அடுத்த லைன் J = 1. அப்போ J+1 வந்து 2 ஃபார் I in range of 2. ஒரு ஸ்டார், அடுத்த ஸ்டார். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 தானே? இப்போ ஐயோட வேல்யூ அதுக்கு தாண்டி போகாது. ஸோ இட் கேம் அவுட் நியூ லைன். இப்போ மூணாவது லைனை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜேவோட வேல்யூ 2. ஸோ J+1 அப்படின்றது 2 + 1 which is 3. அப்போ ஃபார் I in range of 3 அப்படின்னா 0 1 2 ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். அடுத்து நியூ லைன். அடுத்து நாலாவது லைன் ஜேவோட வேல்யூ 3. அப்போ J+1 4. 1 2 3 4. அடுத்து பிரிண்ட். அடுத்து ஜேவோட வேல்யூ 4, J+1 வந்து 5.
1 2 3 4 5 பிரிண்ட். அடுத்து ஜே வந்து ஆல்ரெடி 4 ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? நோ அண்ணா. நோ நோ. தெளிவா புரிஞ்சுதா இல்ல குழப்பமா இருக்கா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப். இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவுட்டர் ஃபார் லூப் வேற ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். இதுல இன்னர் ஃபார் லூப் வந்து ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவுட்டர் ஃபார் லூப் அந்த ஒரு லைனையே திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ண சொல்லுது. அவுட்டர் ஃபார் லூப்பே இது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது, ரெண்டு ஃபார் லூப் வேணும். இன்னர் ஃபார் லூப்போட வேலை ஒரு லைனை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், அதுதான் இன்னர் ஃபார் லூப்போட வேலை. அவுட்டர் ஃபார் லூப் வந்து அதையே திரும்ப திரும்ப பண்ண சொல்லும், அது அவுட்டர் ஃபார் லூப்போட வேலை. ரைட், ஓகே. யாருக்காவது இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இப்ப கேளுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? இப்போ சரி, இது இப்படியே இருக்கட்டும். இதை நான் காப்பி பண்ணி, இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிள். நெஸ்டட் ஃபார் லூப்ல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நெஸ்டட் லூப் 2.py. அஞ்சு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம், இது வேற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். முதல் லைன்ல 5, ரெண்டாவது லைன்ல 4, அடுத்த லைன்ல 3, அடுத்த லைன்ல 2, அடுத்த லைன்ல 1. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா? எஸ், நோ, சொல்லுங்கப்பா. மேக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா? ஆமாண்ணா, ரைட் அனுப்பிச்சேன். ரைட். உங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல இப்படி ஒண்ணு இருக்குமே ட்ரையாங்கிள், அதுக்கு பேர் என்ன? ட்ரையாங்கிள் போட்டிருக்குமே ஒண்ணு, அதுக்கு பேர் என்ன? எனக்கு மறந்து போச்சு. ஒன்னு 90 டிகிரி 45 டிகிரி இருக்கும், இன்னொன்னு 90 60 30 இருக்கும் இல்லையா? அத இப்படி வச்சாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இப்படி வச்சாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இல்லையா? டைரக்ஷனை மாத்தி வைக்கிறதுனால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைன்னு ஆயிடுமா? திருப்பி வச்சாலும் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இல்லையா? இதை எப்படி ப்ரோக்ராம்ல எழுதுறது? ஸோ 3 லைனை மட்டும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், இல்ல எல்லா லைனையும் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், அண்ட் தென் வில் சேஞ்ச். நான் போட்ட ப்ரோக்ராமே நான் போட்டுக்கிறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் பிளஸ் 1க்கு பதிலா ஸ்டார்ஸ் பர் லைன் இதை போட்டோம்னா எனக்கு 5 லைன் வரும், ஒவ்வொரு லைன்லயும் 5 ஸ்டார் வரும். ஃபர்ஸ்ட் போட்ட அதே ப்ரோக்ராமே நான் போட்டுறேன், ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டோம். இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன லாஜிக் எழுதலாம்? முன்னாடி போட்ட ப்ரோக்ராம்ல முதல் லைன்ல ஒரு ஸ்டார், ரெண்டாவது லைன்ல 2 ஸ்டார், மூணாவது லைன்ல 3 ஸ்டார் அப்படி பார்த்தோம். இதுல அப்படி என்ன சொல்லலாம்? ஸ்டார்ஸ் பெர் லைன் -1 போடலாமா சார்? ஓகே ஓகே, பொசுக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டியப்பா டக்குன்னு. ஏன் அப்படி போடுறோம்? சார் ஒன்று ஒன்றா நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டே வரோம்ல சார். ரைட். வேற யாராவது சொல்றீங்களா? இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன பேட்டர்ன்?
மொத ரோல 0 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ கட் பண்றோம் இல்லையா? இதுல நான் இந்த மாதிரி கமெண்ட் போடுறேன். இப்படி போட்டோன்னா உங்களுக்கு புரியும். இதுல லைன் நம்பர் என்ன? லைன் நம்பர் என்ன? இல்லைன்னா லைனோட இண்டெக்ஸ் என்ன? இந்த லைனோட இண்டெக்ஸ் என்ன? 0 சார். 0. இந்த லைனோட இண்டெக்ஸ் என்ன? 1. ஓ ரைட். இந்த லைனோட இண்டெக்ஸ் என்ன? 2 சார். இது 3, இது 4. சோ இது ஒவ்வொரு லைனோட இண்டெக்ஸ். இதுல நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ன? எத்தனை? 5 சார். 5. இருங்க வரேன். இத காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். இதுல நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் எவ்வளவு? 4. இதுல 3. இதுல 2. இதுல 1. ரைட். சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்ப நீங்க பாருங்க. ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் குறையுது. அடுத்த லைன் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் குறையுது. நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஸ்டார்டிங்ல என்னவா இருந்தது? முதல் லைன்ல நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னவா இருந்தது? 5. இந்த ப்ரோக்ராம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன? 5. சாரி. ஸோ முதல் லைன் பிரிண்ட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னவோ அத்தனை ஸ்டாரை பிரிண்ட் பண்றோம். அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணும்போது என்ன கணக்கு? முதல் லைன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னவோ அத்தனை ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்றோம். செகண்ட் லைன் வரும்போது முதல் லைன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னவோ அத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 5 லைன், 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது லைன் வரும்போது ஒரு ஸ்டார் கம்மி பண்ணணும். தட் மீன்ஸ் மொத்தமா நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னவோ அதுல கரண்ட் லைன் என்ன அதை மைனஸ் பண்ணிக்கணும். மொத்தம் 5 லைன், அதுல ஒரு லைனை மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாரை கட் பண்ணிக்கணும். மூணாவது லைன் வரும்போது மொத்தம் 5 லைன், அதுல இப்ப கரண்டா மூணாவது லைன்ல இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டாரை கட் பண்ணிக்கணும் இல்லையா? இதுதான் லாஜிக். அப்போ ஒவ்வொரு லைன் வரும்போதும் ஒரு ஸ்டார் கட் பண்ணிக்கிட்டே வரணும். முதல் லைன்ல மேக்சிமமா இருக்கணும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் இந்த லைனை ட்ராக் பண்ணக்கூடிய வேரியபிள் எது? இங்க எந்த வேரியபிள் வந்து லைனை ட்ராக் பண்ணுது? ஜே சார். ஜே. முன்னாடி பார்த்த அதே தான் ஜே. இப்ப நம்ம டீபக் பண்ணுவோம். ஜேவோட வேல்யூ 0, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5, ஜேவோட வேல்யூ 0. அப்போ 5 மைனஸ் 0 எவ்வளோ? 5. அப்ப எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? 5 ஸ்டார். ஓகே, 1 2 3 4 5, 5 ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லைனுக்கு போகும். ஜேவோட வேல்யூ என்னவா இருந்தது, இப்ப என்னவா மாறும்? ஒன்னா மாறும் சார். ஓகே, 0ல இருந்து 1 மாறும். நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை?
நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5 இல்லையா? ஜேவோட வேல்யூ 1. 5 minus 1 4. அப்போ 4 ஸ்டார் இப்ப பிரிண்ட் பண்ணணும். ரேஞ்ச் ஆஃப் 4. 1 2 3 4. 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ரேஞ்சில் 4 தான் இருக்கு. ஸோ ரேஞ்சு முடியுது. அடுத்தது ஜேவோட வேல்யூ 1 இருந்தது, இப்போ 2 ஆகுது. ஓகே, 1ல இருந்து இப்போ 2 ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5. 5 minus 2 3. இப்போ 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். 3. அடுத்து ஜேவோட வேல்யூ 3 ஆகுது. ரேஞ்ச் ஆஃப் 5 minus 3 2. 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம். லாஸ்டா ஜேவோட வேல்யூ 4. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 5 minus 4 1. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 வந்து ஒரே ஒரு ஸ்டாரு பிரிண்ட். அடுத்த லைன் கிடையாது. ஸோ த ப்ரோக்ராம் எண்ட்ஸ். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லண்ணா. நோ சார். ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, இதுல பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதுல அடுத்த ஒரு பேட்டர்ன் நான் சொல்றேன், அதுக்கு லாஜிக் நான் சொல்றேன், அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்த்து எழுதிட்டு வாங்க. பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல் பேட்டர்ன், இங்கிலீஷ் லெட்டர் எல். 1 2 3 4 5. 1 2 3 4 5. இது எல்லாம் இது எல்லாம் இல்லையா? இல்லண்ணா. ஓகே, இது பிரிண்ட் பண்றதுக்கு என்ன லாஜிக்? இது பிரிண்ட் பண்றதுக்கு என்ன லாஜிக்? இது ஒரு பேட்டர்ன். எல்ன்றது ஒரு பேட்டர்ன். முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம், அந்த மாதிரி இது எல்ன்றது ஒரு பேட்டர்ன். இதுக்கு என்ன லாஜிக்? சும்மா அப்படியே யோசிச்சு சொல்லுங்க. என்ன கண்டிஷனா இருந்தா ஸ்டார் அப்புறம் போடணும், என்ன கண்டிஷனா இருந்தா ஸ்டார் போடக்கூடாது? ஸோ எந்தெந்த கண்டிஷன்லாம் ஸ்டாரை போடணும், எப்படி இருந்தா போடக்கூடாது? ஜேயோட இண்டெக்ஸ் வேல்யூ 4 இருந்துச்சுன்னா 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் தானா? ஆனா லைன் நம்பர் 5 இருந்துச்சுன்னா 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 விஷயம். ஒன்னு வெர்டிக்கல் லைன் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் ஹரிசான்டல் லைன் பிரிண்ட் ஆகணும். வெர்டிக்கல் லைன்ன்றது வந்து என்ன? ஒவ்வொரு லைன்லயும் கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஒவ்வொரு லைன்லயும் கேரக்டர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் வந்துரும். கரெக்டா? ஆமாண்ணா. கடைசி லைன் வரும்போது மட்டும் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். கடைசி லைன் தவிர எல்லா லைன்லயும் ஒவ்வொரு கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். கடைசி லைனா இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். அப்படி பிரிண்ட் பண்ணணும்னா எல் கிடைச்சிருமா? கிடைக்கணும். ஓகே, இது ஈஸியா பண்றது. எஸ் நோ? ஈஸி தானே. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒண்ணு 5 இருக்கா? 1 2 3 4 5. ஓகே, uh, 1 2 3 4.
ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றேன். இங்கயா? ஏதோ ஒன்று ஆக்சுவலி நான் தப்பு பண்றேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் நான் மிஸ் பண்றேன். ஓகே, அது இந்த ஸ்பேஸா தான் இருக்கும். ரைட். இது என்ன ஆல்பபெட்? என் சார். ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்? என்ன போட்டா என் கிடைக்கும்? எல்லாமே நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயருக்குள்ளதான் அடங்குது இல்லையா? 5x5 எல்லாமே 5x5 தான். 5 rows 5 columns, ரைட்? அந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு லைன்ல 5 ஸ்டார், மொத்தமா 5 லைன். அதுல எந்தெந்த டாட்ஸ் எல்லாம் போட போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம்ன்றது வருது இல்லையா? நீங்க இந்த எலக்ட்ரானிக் வாட்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா இந்த சின்ன சின்ன இந்த கால்குலேட்டர் டிஸ்பிளே எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல எல்இடில 7 செக்மெண்ட் இருக்கும். அதுல எந்த செக்மெண்ட்ல லைட் எரியுதுன்றத பொறுத்து தான் டிஸ்பிளே ஆகுறது 1ஆ 2ஆ 3ஆன்னு மாறும். கரெக்டா? கால்குலேட்டர்ல பாத்திருக்கீங்க தானே? ஆல்வேஸ் அந்த 8ன்றது வந்து எப்பயுமே இருக்கும். அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2 மட்டும் லைட் எரிஞ்சதுன்னா 1 பிரிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லாமே எரிஞ்சதுன்னா 8 பிரிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சோ இதுலயும் 5x5 5 ரோ 5 காலம். எது எதுலாம் நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்றோம்ன்றத பொறுத்து என்ன ஆல்பபெட் அப்படின்றது மாறும். இதுக்கு என்ன லாஜிக்? இதுக்கு என்ன லாஜிக் எழுதலாம்? கெஸ் பண்ணுங்க. கெஸ் சம்திங். சரி, நானே சொல்றேன், நீங்க யோசிச்சு ப்ரோக்ராம் எழுதுங்க. மொத காலம்ல இருந்ததுன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? கரெக்ட் மேம். கடைசி காலம் இருந்தா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? எஸ் மேம். ஓகே, அப்ப இதுல மிஸ் ஆகுறது என்னது? மொத காலம் இருந்தா பிரிண்ட் பண்ணணும், கடைசி காலம் இருந்தா பிரிண்ட் பண்ணணும். அடுத்து சென்டர்ல இருக்க 3 காலம். ஓகே, அது சென்டர்ன்றது எப்படி தெரியும்? சார் செகண்ட் காலமா இருந்தா செகண்ட் ரோல இருக்க ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ரைட். ரோவும் காலமும் சேமா இருந்தா பிரிண்ட் பண்ணணும். செகண்ட் ரோல செகண்ட் ஸ்டார், தேர்ட் ரோல தேர்ட் ஸ்டார், ஃபோர்த் ரோல ஃபோர்த் ஸ்டார். இப்ப லாஜிக் புரியுதா? புரியுது சார். செகண்ட் ரோல செகண்ட் ஸ்டார், தேர்ட் ரோல தேர்ட் ஸ்டார், ஃபோர்த் ரோல ஃபோர்த் ஸ்டார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரைட்? அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆல்பபெட்லாம் போட முடியும்னு தோணுதோ அதெல்லாம் அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணிக்கோங்க. மேல ஒரு லைன், அடுத்த ஒரு லைன், அடுத்தடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்க நேமா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட நேம பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தான். சோ உங்களோட நேமா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸோட நேமா இருக்கலாம், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேமா இருக்கலாம், சம்திங். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யோசிச்சு யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காதீங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, தப்பா இருக்கிறத ஏன் இப்படி தப்பாகுது அப்படின்றத நம்ம கிளாஸ்ல போட்டு பார்ப்போம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் காம்ப்ளெக்ஸா இருக்கு, புரியல அப்படின்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிருங்க. எந்தெந்த லெட்டர் உங்களுக்கு போடலாம்னு தோணுதோ அந்த மாதிரி போடுங்க. எனி கொஸ்டின்ஸ்? நோ நோ, புரிஞ்சுது. ரைட், ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி 3 minutes லேட் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்